இன்றைக்கு வந்து என்னென்னு பார்க்க போறோம்னு சொன்னா இது ஒரு புத்தம் புதிய ஒரு வீடியோவா காணப்படும். இந்த வீடியோல வந்து எந்த ஒரு கோடிங் நாங்கள் படிக்க போறது ஏன்னு சொன்னா முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் ஐடி என்ற என்ன, ஐடி ஃபீல்டுக்குள்ள எப்படிப்பட்ட கேட்டகரிஸ் காணப்படுது, ஐடி வந்து இப்ப இந்த காலத்துல முக்கியம் பெறுதுன்னு நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஏன் ஐடியை விட்டா வேற இது முக்கியம் பெறலையா, ஏன் ஐடி தான் முக்கியம் எல்லாரும் சொல்றாங்க, உண்மையா என்றதை நம்ம என்ன செய்ய போறோம்னா ரியல் டைம் எக்ஸாம் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். ஓகே, நம்ம அதுக்கு முந்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஐடி என்றா என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், ஐடி என்றா நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகே, ஐடிக்கு வந்து டெஃபினேஷன் வந்து என்ன சொன்னா இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி தான் சொல்லுவாங்க. அதாவது ஐடிக்கு வந்து முழு பேர் வந்து இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில வந்து நம்ம என்னென்ன படிப்போம், ரைட், என்னென்ன இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜிக்குள்ள வந்து காணப்படுது என்று பார்க்கும் பொழுது இந்த இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜிக்குள்ள காணப்படுற கேட்டகரிஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் வந்து உருவாக்குறேன். ரைட், அடுத்தது வந்து மொபைல் ஆப்ஸ்களை வந்து நம்ம உருவாக்குவோம். ஆண்ட்ராய்ட் போனுக்கு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், அடுத்தது வந்து ஆப்பிள் போனுக்கு ஐஓஎஸ் ஆப் போன்ற ஆப்களை வந்து நம்ம உருவாக்குவோம். அடுத்தது வெப்சைட், இப்ப வெப்சைட்டை வந்து உருவாக்க சொன்னா இப்போ ஒரு கம்பெனிஸா இருக்கட்டும் அல்லாட்டது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு அவங்களுக்கு வந்து ஒஃபின் ஒரு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பேசுனாலும் சரி ஒரு ஒஃபினா சரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வெப்சைட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு, அவங்களோட மார்க்கெட்டிங் அப்படிப்பட்ட வெப்சைட்டை உருவாக்குறது. அடுத்தது ஏஐ சிஸ்டம், அதாவது இப்ப ChatGPT, அடுத்தது Claude AI, இப்படி நிறைய டூல்ஸ் வந்து நம்ம இருக்குதானே, அதெல்லாம் என்னது ஏஐ டூல்ஸ். அந்த டூல்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி தான் நாங்க இதுல வந்து படிப்போம். அடுத்தது வந்து சைபர் செக்யூரிட்டி. இப்ப எப்படி சொல்றேன், ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனில வந்து டேட்டாஸ், அந்த டேட்டாஸை வந்து பாதுகாக்கிறவங்க யாரு, சைபர் செக்யூரிட்டி. அதாவது சைபர் செக்யூரிட்டி படிச்சவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனில டேட்டாஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல இருக்கிற கஸ்டமர்ஸ், அடுத்தது வந்து அது ஒரு நாளைக்கு வந்து போற காசுகள், இன்கம்கள், ப்ராஃபிட்டுகள் போன்றவை என்னது அந்த பேங்க்ல வந்து டேட்டாஸ். இந்த டேட்டாஸை பாதுகாக்கணும், நம்ம என்ன செய்யணும், சைபர் செக்யூரிட்டி போன்ற சப்ஜெக்டை படிக்கணும். அந்த சைபர் செக்யூரிட்டியும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. அதாவது ஐடி ஃபீல்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க படிக்க போறீங்க, ஐடி படிக்க போறீங்கன்னு சொன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனையும் நீங்க என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. ரைட், அடுத்தது டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்ப போன லாஸ்ட் வீடியோல நாங்க பார்த்தோம் SQL வச்சு ஒரு டேட்டா அப்ளிகேஷனை நம்ம உருவாக்கணும். அது SQL வச்சு எப்படி டேட்டா வந்து கிரியேட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் இதை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்படி வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் டேட்டாஸை வந்து கிரியேட் பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு போறீங்க, எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து எங்களோட கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட போன் எல்லாம் வந்து நம்ம ஒரு கொப்பில வந்து என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அதனால வந்து நம்ம என்ன செய்வோம், டேட்டாவா நம்ம SQLலையோ MongoDBலையோ Node.js போன்ற வந்து நம்ம கோடிங் எழுதி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அதை ரன் பண்றேன். அதையும் நீங்க எங்க படிப்பீங்கன்னு சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து நீங்க படிப்பீங்க. அடுத்தது வந்து இது வந்து இது எல்லாமே ஐடி ஃபீல்டுக்குள்ள வரும். ரைட், இது எல்லாமே எதுக்குள்ள வரும், ஐடி ஃபீல்டுக்குள்ள வரும். சம்டைம்ஸ் இந்த மானிட்டர்ல வந்து உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், நான் சொல்றத இந்த மானிட்டர்ல இருக்கு. ஸோ மானிட்டரை நீங்க கவனிக்காம நான் சொல்றதை வந்து நீங்க என்ன செய்யணும் கவனிச்சு கொள்ளணும். ரைட், இவ்வளவு எதை நீங்க இந்த இவ்வளவு, அதாவது சாஃப்ட்வேர்ஸ், மொபைல் ஆப்ஸ், வெப்சைட், ஏஐ சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட், இவ்வளவு நீங்க எதை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணுவீங்கடா, சாதாரணமானதான் ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர், அடுத்தது உங்களுக்கு சில கோடிங் நாலேஜ், அடுத்தது லாஜிக் திங்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இதெல்லாத்தையும் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இந்த லாஜிக் திங்ஸ், இந்த கோடிங் நாலேஜ் எல்லாம் நீங்க எதுக்குள்ள படிப்பீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேசுனா இது அவ்வளவும், அதாவது சாஃப்ட்வேர், மொபைல் ஆப், வெப்சைட், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள இருக்கிறபடினால நீங்க கோடிங் நாலேஜ் எல்லாம் என்ன செஞ்சிருவீங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சாஃப்ட்வேர்ஸ் என்ன, சாஃப்ட்வேர் உருவாக்கணும், சாஃப்ட்வேர் உருவாக்கக்கூடிய கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு அவங்க படிக்கணும். அதுக்குள்ள மொபைல் ஆப் இப்போ படிக்கணும்னு சொன்னா மொபைல் ஆப் இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூடிய இதை வந்து என்ன செய்வாங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது மாதிரி iOS-க்கு வந்து கிரியேட் பண்றது iOS-க்குரிய கோடிங் வந்து அவங்க சொல்லி தருவாங்க, சொல்லி தரணும். அதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, அடுத்து வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறீங்கன்னா வெப்சைட்டுக்கு HTML, CSS, அடுத்தது JavaScript, அடுத்தது PHP, அடுத்தது SQL போன்ற டேட்டாஸ் கோடிங்கையும் அவங்க சொல்லி தருவாங்க. HTML கோடிங் இல்லை, பட் HTML வந்து ஒரு கோடிங் இல்லை, அது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி. பட் CSS, அடுத்தது JavaScript, PHP, SQL எல்லாம் ஒரு கோடிங். ஓகே, ரைட், அடுத்தது வந்து
ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்றேன். ஏஐக்கு வந்து கோடிங்ஸ் இருக்கு, அந்த கோடிங்கையும் நம்ம செய்வோம். ஏஐக்கு பயன்படுத்துற கோடிங் பைத்தான். ஏஐ டூல்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்துற அதாவது மெனி ஏஐ டூல்ஸ். இப்ப வந்து வேர்ட்ல வந்து 2000 இருக்கிற ChatGPT, ஏஐ போன்றவைனா பைத்தான்ல வந்து தான் செய்யப்பட்டது. ஸோ பைத்தான் வந்து இதுக்குள்ள வந்து படிப்பீங்க. அடுத்தது வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட், அதாவது சைபர் செக்யூரிட்டி அதுக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா படிப்பீங்க. அடுத்தது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட்க்கு என்ன இருக்கு? SQL, MongoDB, அந்த Node.js போன்ற லாங்குவேஜ்களை நீங்க என்ன செய்வீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல படிச்சுக்கணும். ஓகே, இவ்வளவு தான் என்ன செய்ய போறீங்க? ஐடி ஃபீல்ட்ல படிப்பீங்களா? அது கேட்பீங்க. இவ்வளவுமா நம்ம படிக்க போறோம்னா இதை விடையும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க படிப்பீங்க. இவ்வளவுத்த படிக்கிறத விட அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், நிறைய வந்து கற்றுத்தரும். அதாவது உங்களுக்கு படிப்பிக்க போற லெக்சர்ஸ், அதாவது வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து அவங்க ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த அனுபவத்தை நீங்க என்ன கேட்டு வந்து அதை வந்து நீங்க ஒரு கை கொண்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ரைட், ஏன் ஐடி ஃபியூச்சர் வந்து ஸ்ட்ராங், அதுவும் முக்கியமா இலங்கையில ஏன் ஸ்ட்ராங் என்று பார்க்க போறோம். பெஸ்டா வந்து வேர்ல்ட் லீடர் பார்ப்போம். ஏன் இப்ப ஐடி ஃபீல்ட் வந்து உலகத்துல வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்றேன். இப்ப நீங்க உதாரணமா எடுத்து பாருங்க, உலகம் வந்து எப்படி ஆகுது, டிஜிட்டல் வேர்ல்டா ஆகுது. இப்ப உதாரணத்துக்கு சின்ன சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பெரிய எலாமாஸ்குள்ள கம்பெனி மட்டும் என்ன தெரியும் ஏஐ டூல் இல்லாம இருக்காது. ஏன்னு சொன்னா நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் ஏஐ டூல் யூஸ் பண்றாங்க. பேங்க் நீங்க முதல் பார்க்கலாம், பேங்குக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தையோ 5 வருஷத்துக்கு முந்தையோ நீங்க பார்க்கலாம், பேங்குக்கெல்லாம் என்ன ஒரு ஒபிஷியலான வெப்சைட் இருக்காது, பேங்குக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்காது. பட் இப்ப வந்து பாருங்க, பேங்குக்கு வந்து ஒரு பேங்குக்கு 5-6 மேல ஆப் இருக்கு, ஒரு பேங்குக்கு 6-7 வெப்சைட் இருக்கு. உலகம் டிஜிட்டலா மாறினதால தங்களை கம்பெனி என்ன செய்யறாங்க, டிஜிட்டலா மாறிக்கிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல். இப்ப முதல் வந்து என்ன செய்வோம், புக் பண்ற ஒரு டாக்டரை வந்து கால் பண்ணி சொல்லுவோம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் புக் பண்ணிட்டேன். பட் இப்ப அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு ஆப் இருக்கும், அதுக்குள்ள போய் புக் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு வெப்சைட் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ இப்படி வந்து என்ன செய்யலாம், ஹாஸ்பிட்டலையும் வந்து டிஜிட்டலா நிறைய சிஸ்டம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்கூல்ஸ். முதல்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஸ்கூல்ஸ், அதாவது எப்படின்னு சொல்ற, இப்ப எப்படின்னு சொன்னா முதல்ல வந்து கையால பிள்ளைகள வரவெல்லாம் மார்க் பண்ணுவோம். பட் இப்ப அப்படி இல்லை, சிஸ்டத்துல என்ன செய்யறாங்க, மார்க் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இப்ப முதல் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கொப்பில தான் சைன் பண்ணுவாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது டிஜிட்டல் சிஸ்டம். இதெல்லாம் வந்து அநேக வருஷத்துக்கு முன்னால வந்து வெளிநாடுகள வந்துட்டு, பட் இப்போ 5-6 வருஷத்துக்குள்ளதான் நம்ம இலங்கையில வந்து இதுல வந்து என்ன செய்யுது, அப்டேட் ஆகி வந்து கொண்டிருக்கீங்க. ரைட், ஸோ இப்ப நீங்க பாருங்க, கடவழியில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப கடவழியில என்ன டிஜிட்டல் போற சாமான வாங்குறோம். இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு பில் வந்து எதுக்குள்ளால வருது, கையால எழுதிக்கிறாங்க, இல்ல ஒரு கம்ப்யூட்டரால வந்து டைப் பண்ணி ஒரு மிஷினுக்குள்ளால வந்து என்ன செய்யறாங்க, அந்த பில் வருது. அது எப்படி வருது, ஒரு சாஃப்ட்வேரை வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னா அதுக்கு கிரியேட் பண்ணிக்காங்க. அதான் நான் என்ன சொன்னேன், இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னேன் பாருங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ள என்னத்தை நீங்க உருவாக்குறீங்க, சாஃப்ட்வேர்ஸ் வந்து உருவாக்குறீங்க, படிக்கிறீங்க. அப்ப பில் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க. அந்த சாஃப்ட்வேர் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, நீங்க நல்லா பாத்துக்கோங்க, அந்த ஒரு மிஷின், லைட் பத்திர ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினு கிட்ட நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வைக்கும் பொழுது ஒரு சத்தத்தோட என்ன செய்யும், அந்த ப்ராடக்ட்டுடைய விலையை பிரைஸை வந்து கெச் பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, பில்லா தரப்போகுது. ஸோ இதுக்குள்ள நடக்கிற ப்ரொசஸை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, சாஃப்ட்வேரை வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேயா, அதுதான் நீங்க ஐடி ஃபீல்ட்லயும் படிச்சு போறீங்க. ரைட், அடுத்து பிசினஸ். இப்ப நீங்க பாருங்க, எல்லா பிசினஸும் வந்து பாருங்க வெப்சைட்ல நடக்குது, வெப்சைட்ல ஆன்லைன் பிசினஸ் நடக்குது. அடுத்தது வந்து இப்போ பிசினஸ் வந்து எப்படி சொல்றாங்க, தங்களுக்கு ஒரு பிசினஸுக்கு தனியாக ஒரு வெப்சைட்டே வந்து வீட்டு உருவாக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வீட்டுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது தையல் தைக்கிறவங்க தங்களோட இதை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை இன்னும் மெருகூட்டணும் என்று சொல்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்க வந்து ஒரு வெப்சைட் உருவாக்குறாங்க, அதுல வந்து டொமைனை வாங்குறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி கூகுள தூக்கி போடுறாங்க, கனெக்ட் பண்ணி கூகுளுக்கு வந்து கொஞ்சம் செலவாகும். ஸோ ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க தெரிஞ்ச ஸ்கில்ல உடுப்பு தைக்கிறது. ஸோ உடுப்பு தச்சு அதுல அப்லோட் பண்ண ஸோ அது காலப்போக்கில் வந்து என்ன நடந்துச்சு, ஃபேமஸான ஒரு வெப்சைட்டா வந்து சிறுதாங்காடு மாறிடுச்சு. ஸோ அப்படி வந்து என்ன செய்யறாங்க, பிசினஸ்ல வந்து அவங்க சொல்றாங்க. ட்ரை, இது எல்லாமே என்னத்தை யூஸ் பண்றாங்க, சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்றாங்க. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க, பிளைண்டானே. ஆனால் ஐடி ஃபீல்டுல வந்து டிமாண்ட் ஒவ்வொரு வருஷமும் அதிகம். அதாவது ஒவ்வொரு வருஷம், இப்ப உதாரணத்துக்கு ஏஐ நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னா மல்டி செகண்டுகள், அதாவது இப்படி
ஒரு ஒரு நொடிக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா தன்னை அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல கூட இன்னும் 2 AI டூல் வந்து வேர்ட்ல வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ ஐடி ஃபீல்ட் வந்து மங்கி போறல எப்பயும் வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. அதாவது அப்டேட் ஆகும் இல்லாட்டி உருவாகி கொண்டே இருக்கும். சோ அதனால வந்து எல்லா காலத்துல இப்ப 2024 20% டிமாண்டா இருக்குன்னு சொன்னா 2027 அது 80% டிமாண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆனா 20% டிமாண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ரீஜன் சரி சிலங்காரியில் சரி ஐடி ஃபீல்டு வந்து 99.9% டிமாண்ட் நான் சொல்றேன். ஏன் சொன்னா நான் 100 டிமாண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொன்னா 99.9 டிமாண்ட் சொல்றேன். 99.9 என்பது ஒரு பிசினஸ் நம்பர். ஓகே, அது போல நானும் ஒரு சொல்றேன். 99.9% என்ன நடக்குன்னு சொன்னா இதுவே கரண்டி தரலாம். ஐடி ஃபீல்ட் வந்து மங்காது, எப்பயும் அப்டேட் ஆகும் இல்லாட்டி கிரியேட் ஆகும். ஓகே, இதுதான் ஐடி ஃபீல்டை ஏன் யூஸ் பண்றோம். ஐடி ஃபீல்டை வந்து யூஸ் பண்றாரு எவனும் வந்து கெட்டு போக மாட்டான். ரைட், எவனும் வந்து கெட்டு போக மாட்டான்னு சொன்னா ஃபியூச்சரை வந்து தொலைக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அந்த ஐடி ஃபீல்டை வந்து தன்னை கெரியரை கொள்றவன் அதே வந்து அவன் விரும்பி வந்து செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து தானாக வந்து விழுத்தி. சிலவங்க சொல்லுவாங்க ஐடி எல்லாரும் படிக்கிறாங்களா, நீங்க நம்பி வந்து கேள்வி போறீங்க எப்படி கேட்பாங்க. உண்மையா கேட்பாங்க. கேட்கக்கூடிய ஐடி படிக்க போடுறானே தான் அவனிட வந்து இந்த சும்மா மார்க்கெட்ல வந்து வேலை செய்யறானே, அந்த கடையில வந்து வேலை செய்யறான், நீ போய் என்ன செய்யறான்னு கேட்பாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். எல்லாருமே வந்து ஐடி யூஸ் பண்றாங்க, நீயும் ஐடி யூஸ் பண்ணி என்ன செய்யறா என்னன்னு கேட்பாங்க. சரி, ஐடி ஃபீல்டை யூஸ் பண்ண வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லி முகத்தில் அடிக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்களும் இருக்காங்க, சொல்லப்பட்டவங்கள்ட்ட செய்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இவங்களுக்கெல்லாம் ஒரே நான் சொல்ல முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஐடி ஃபீல்ட் வந்து நான் உண்மையை சொல்றேன், ஐடி ஃபீல்டை வந்து யூஸ் பண்றவன் ஒருத்தனும் வந்து முட்டாள் இல்லை. ஏன்னு சொன்னா ஐடி ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம முதல் நம்ம நம்பணும். ஓகே, அப்பதான் வந்து அந்த ஐடில வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா கெரியர் பண்ணலாம். நீங்க நினைப்பீங்க ஐடி வந்து ஈஸியான படம் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது முழுக்க தவறு. நீங்க அது உண்மையாவே உங்களை கெரியருக்கு உங்களை லைஃபுக்கு நீங்க நேசித்து படிக்கத்தான் அது ஈஸியா இருக்கும். வெளிச்சு இல்ல இவனும் படிச்சா நானும் படிக்க போறேன், என் அண்ணா படிச்சா நானும் படிக்க போறேன், என் அக்கா படிச்சா நானும் படிக்க போறேன், அவன் 1 லட்சம் சம்பளம் எடுக்க நானும் 1 லட்சம் சம்பளம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல போறவங்க எல்லாம் தோத்து போவாங்க. விளங்கிட்டா, இப்படிப்பட்ட முடிவு எடுத்து போறவங்க எல்லாம் தோத்து போவாங்க. ஒழிச்சு இதுதான் என்ன கெரியர் என்று சொல்லிட்டு போறானு அவன் இதுல தோத்து போக மாட்டான். சோ இப்படிப்பட்டவங்க கதைப்பாங்க, நீ போய் தோக்கப்படா, நானும் தோத்துனா நீ தோக்கப்படா, வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லி மாமி மாமா சித்தப்பா அப்பா அப்பா எல்லாரும் கதைப்பாங்க. சோ நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா, உங்களுக்கு அந்த நுழைஞ்சு இருக்கா, தாராளமா ஐடி எடுங்க. அது வந்து உங்களை வந்து என்ன செய்ய மாட்டா காப்பாத்தி விட்டுரும். ரைட், இப்படி கதைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம பார்த்து டவுன்ல வந்து நிறைய உடுப்பு கடை. ஆனா நீங்க பாருங்க, பெருநாட்கள் வரும் பொழுது சில உடுப்பு கடையில மட்டும்தான் வியாபாரம் போகும். நடக்கும், சில உடுப்பு கடையில மட்டும்தான் வியாபாரம் போகும், சில உடுப்பு கடைகள் போகாது. ஆனா நீங்க டவுன் கிளாக் டவர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடுப்பு கடைகள் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அந்த உடுப்பு கடையில ஏதாவது உடுப்பு கடை மூடுறானுங்களா இல்ல ஒரு உடுப்பு கடை உருவாகுதா? ஏதாவது உடுப்பு கடை அதுக்கு உடுப்பு கடை போட்டா போகாதுன்னு சொல்லி ஒரு உடுப்பு கடையை மூடுறானுங்களா இல்ல உடுப்பு கடையை உருவாக்குறானுங்களா? பெரும்பாலும் உடுப்பு கடையை உருவாக்குறானுங்க. அது போலதான் ஐடி. ஏன்னு சொன்னா ஒருத்தனுக்கு ஸ்கில் இருக்கு இல்லைங்கிட்ட, அந்த ஸ்கில்ல இல்ல ஸ்கில் அவனுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கில். சோ அவன்கிட்ட ஸ்கில்ல தூக்கி போடுறான். அதுக்கு எத்தனை எதிரான கடைகள் வந்தாலும் அவனுக்கு அது பரவாயில்ல. 1000 கடை இருந்தாலும் எனக்கு ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் காசு வியாபாரம் பண்ணாலும் எந்த ஸ்கில் எந்த லைஃப் நான் பார்த்து கொண்டு போறேன். சோ உங்களோட ஸ்கில் ஐடின்னு சொன்னா, சோ 1000 பேர் ஐடி படிக்கலாம், நான் ஐடி படிப்பேன், அதுல நான் பெஸ்டா இருப்பேன். நான் 1000 கடை இருக்கலாம், ஆனா இந்த கடையில உடுப்பு பெஸ்டானது. அது போல 1000 பேர் ஐடி படிக்கலாம், 1000 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வரலாம், நெட்வொர்க் இன்ஜினியரா வரலாம், வெப்சைட் கிரியேட்டரா வரலாம், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா வரலாம், எவனா வரலாம். ஆனா நான் எந்த பாட்டுக்குள்ள போறோமோ அந்த பாட்டை நான் பெஸ்டா இருப்பேன் நீங்க செய்யணும் நம்பர். சோ உங்களோட கெரியரை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மத்தவன் அது சொல்றான் இது சொல்றான் நீங்க என்ன செய்யறாங்க கேட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம செப்டர் போவோம். ஓகே, இப்ப அடுத்து நாங்க பாக்குறோம் ஏன் ஸ்ரீலங்கால வந்து ஐடி வந்து இப்ப டிமாண்ட்ஸ், ஏன் ஸ்ரீலங்கால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி வந்து விரும்புறாங்க என்று சொன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இப்ப ஸ்ரீலங்கால வந்து உருவாக்கப்படுது. ஏன்னு சொன்னாங்க,
ஸ்ரீலங்கால வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இப்ப இலங்கையை தவிர இந்தியா அடுத்தது சீனா போன்ற நிறைய இன்டர்நேஷனல் நாடுகள்ல வந்து எப்பயும் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாகிது. ஆனா வளர்ச்சி அடைந்து வருகிற நாடான இலங்கையில வந்து இப்பதான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து உருவாகுது. அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் உருவாகுது. அடுத்தது வந்து ஃபாரின் ஜாப்ஸுக்கு வந்து கால் பண்றாங்க ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அடுத்தது வந்து பல ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுல இருந்து கொண்டே வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒர்க் பண்றாங்க வெளிநாட்டு ஃபாரின் கம்பெனிஸ். உதாரணம் இதுக்கு எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் ஓகேன்னு சொன்னா லிங்க்டின்ல வந்து நீங்க என்ன சொல்லி உங்க ப்ரொஃபைல செட் பண்ணிக்கணும். லிங்க்டின்ல ப்ரொஃபைல செட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செய்யற ப்ராஜெக்ட், அதாவது உங்க வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல கோட்டையும் அந்த வெப்சைட் அவுட்புட்டையும் நீங்க தூக்கி லிங்க்டின்ல போடுங்க. போட்டு அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா சில பேருக்கு உங்களை ஹையர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஹையர் பண்ணுவாங்க உங்களோட கம்பெனிக்கு. அது பிடிச்சிருந்தா இன்னொரு வழி என்ன சொன்னா லிங்க்டின்ல வந்து ஜாப்புக்கு வந்து கால் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். ஸோ அதுல வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும், அல்லது வந்து டைரக்டாக வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். ஸோ இப்படி வந்து என்ன செய்யலாம் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம் ஒர்க் பண்றாங்க. இந்த லிங்க்டின்ல வந்து நீங்க யோசிக்கலாம் ஃபேஸ்புக் போல வந்து நம்மளோட ப்ரொஃபைல தூக்கி போடலாம். பட் அப்படி இல்லை, நீங்க ஸ்டடிஸ்ல வந்து ப்ரொஃபைல வந்து தூக்கி போடலாம். அதாவது உங்களோட ப்ரொஃபைல வந்து செட் பண்ணிக்கிட்டு நீங்க என்னென்ன ஸ்டடிஸ் பண்றீங்கன்றதை மட்டும் தூக்கி போடலாம். மிச்ச சோசியல் மீடியா மாதிரி மட்டும் நீங்க லிங்க்டினை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி வந்து நீங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறதால உங்களுக்கு டாலர் மூலமாக வந்து என்ன செய்வாங்கன்னா நீங்க சேலரியை வந்து லேர்ன் பண்ணக்கூடியதாக காணப்படும். அடுத்தது வந்து அதாவது நீங்களே வந்து ஒரு ஒஃபினா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வெப்சைட் வந்து செய்ய தெரியும்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க, வெப்சைட்டுக்கான ஒரு கம்பெனியை நீங்க லான்ச் பண்ணுவீங்க. ஒரு சாஃப்ட்வேர் செய்ய தெரியும்னா சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து லான்ச் பண்ணி படிக்கிற பொருளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. ஸோ இப்படி வந்து மல்டியான டாஸ்கை வந்து நீங்க வந்து செய்வீங்க. இந்த ஐடியை வந்து நீங்க எடுத்தா ஸ்ரீலங்கால டிமாண்ட். ஓகே ஓகே ரைட். அடுத்தது இன்னொன்று பெஸ்டா இப்ப எல்லாருக்கும் ஒரு இது வந்து இந்த ஐடியை வந்து யூஸ் பண்றோம், இதுக்கு நல்ல சேலரி இருக்காது நீங்க யோசிப்பீங்க. எஸ், ஐடில வந்து நல்ல சேலரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்ப கட்டத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு அளவான சம்பளம் வரும். அதுவும் அளவான சம்பளம் நல்ல சம்பளம் தான் வரும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம் உழைச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து நீங்க வந்து ஃபாரினுக்கு நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். சாஃப்ட்வேர் முடிக்க ஐடி உதாரணத்துக்கு நீங்க நல்லா கட்டி பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்ட்ஸ்ல வந்து என்ன செய்யறா டிகிரி முடிக்க, அதாவது டிகிரி முடிக்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சுட்டு ஆர்ட்ஸ்ல முடிச்சுட்டு இப்ப நல்லா கேட்டு பண்ணுங்க. இவர் முடிச்ச பாடம் என்னது? தமிழ், அரசு அறிவியல், டிராமா, கிறிஸ்டியானிட்டி, ஏதாவது முடிச்சுட்டு முடிச்சா அவருடைய டிகிரி வந்து எந்த இதுக்குள்ள மட்டும் ஸ்ரீலங்காவுக்குள்ள வந்து தரிக்கும். அது வந்து ஸ்ரீலங்கால ஆட்குள்ளையிலேயே தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த டிகிரிக்கு தெரியும். அது போல ஒரு ஆள் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல முடிக்க ரைட், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில முடிக்க ஓகே, அதுக்கும் ஓரளவு வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நான் தப்பா சொல்லல. ஏன்னு சொன்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு கம்பெனில சிஇஓவா ஈஸியாக அந்த சிஇஓக்கு கீழே தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதால நான் தப்பா சொல்லல. ஓகே, நான் சொல்றேன். ஆனா ஐடி ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில நீங்க தச்சவையா நீங்க டிகிரியை முடிச்சுட்டீங்க என்று சொன்னா ஆட்குள்ள இல்லைன்னு உலகத்தை தாண்டி போனாலும் உங்களுக்கு வேலை வந்து எந்த நாட்டிலேயும் தருவாங்க. 196 நாட்டிலேயும் உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு வேலை தருவாங்க. சொன்னா எல்லா நாட்டிலேயும் என்ன ஐடி ஃபீல்டுக்கு நீங்க பெஸ்டா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு வேலை தருவாங்க. ரைட். ஆனா என்ன வேணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேலை எடுத்தோடனே உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட நாலேஜ் திங்ஸ் தான் முக்கியம். ரைட். அடுத்தது வந்து ரைட், அடுத்து நாங்க ஃபியூச்சர்ல வந்து டிமாண்டா இருக்கிற ஐடி ஃபீல்ட்ஸை வந்து ஃபீல்டை வந்து நாங்க பார்க்க போறோம். அது வந்து என்னது க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து காணப்படும். இப்போ அது வந்து கடும் ஃபேமஸான ஒரு கம்ப்யூட்டிங். அடுத்தது டேட்டா சயின்ஸ் காணப்படும். அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மொபைல் ஆப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, யூஎக்ஸ் டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம போன 2வது இதை பார்த்துனாங்க. ஸோ இவ்வளவு வந்து என்ன செய்ய மாட்டா முக்கியமாக காணப்படும். ஓகே, லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நான் படிச்சா சரியா, ஐடியை படிச்சாலே தூக்கி உங்களுக்கு ஜாப் தந்துருவானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல.
இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லுவேன், ஒன்று அப்டேட், ஒன்று கிரியேட். இந்த 2 வசனத்தையும் நான் எல்லா இடத்துலையும் நான் பாவிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா, நம்ம டிகிரி முடிக்கக்குள்ள ஐடி வந்து ஒரு அப்டேட்ல இருக்கு. டிகிரி முடிச்சது பிறகு ஐடி இன்னொரு அப்டேட்ல வந்து காணப்படும். உதாரணத்துக்கு இந்த வயசு வந்து 21 சொன்னா அடுத்த வருஷம் இந்த வயசு வந்து 21 இல்ல, அது யதார்த்தமும் இல்லை. அது போல ஐடியும் இன்றைக்கு இவ்வளவு அப்டேட்டோட இருந்தா நாளைக்கு அவ்வளவு அப்டேட்டோட இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ நமக்கு டிகிரி மட்டும்தான் முக்கியம் என்று சொல்றவங்க ஐடி கரியர்ல முன்னேற முடியும். நமக்கு டிகிரியும் இம்பார்ட்டன்ட் தான், அதை விட ஸ்கில் இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்கில்னு சொன்னா, நீ என்னத்த அப்டேட் ஆகினாலும் நான் உன்னை என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன். நான் உன்னை வந்து என்ன செய்வேன், உனக்கிட்ட இருந்து நான் ஒர்க் பண்ணுவேன் என்கிற ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு வேணும். அடுத்தது வந்து ஸ்மார்ட்டா வந்து நம்ம என்ன செய்யணும், அதை லேர்ன் பண்ணணும். என்னன்னு சொன்னா, சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு கோடிங்க வந்து ரன் பண்ணுங்க சொன்னா இவங்க என்ன செய்வாங்கடா, சடார் கூட கிடார் என்ன செய்வாங்க, எல்லா கோடிங்கையும் என்ன செய்வாங்கடா அடிச்சு போட்டு, இப்ப 1000 அடிக்க வேண்டிய கோடிங்ல அவங்க பெரிய ஸ்மார்ட்டான ஆட்கள் என்ற விஷயத்துல 1500 2000 கோடிங்க அடிப்பாங்க. ஆனா நான் நாட்டுக்கிட்ட தேவையான விஷயம் எனக்கு அதுல கிடையாது. ஆனா மிச்சபடி எல்லாமே இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். எப்படின்னா பெஸ்டா வந்து எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன நீட் தெரியுது, நான் பெஸ்டா கண்டுபிடிக்கணும். இதான் வந்து எனக்கு வந்து என்ன தேவை, ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு டேட்டா தேவைப்படுது, எனக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல டேட்டா. அப்ப எனக்கு என்ன பெஸ்டா வேணும், ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸோட நேம் வைக்கணும், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த டேபிளுக்கு கீழே டேபிளுக்கு என்னென்ன வரணும் எனக்கு தெரியணும். அதுக்கு பிறகு என்ன ஷோ பண்ணணும். இவ்வளவு இதை விட்டு அதுக்கு பச்சை கலர், இதுக்கு நீல கலர், அங்க சோப்பு கலர், ரெண்டும் மஞ்சளா கலர் ஆக்குற வேலையை வந்து என்ன செய்வாங்கன்னா சில ஐடி ஃபீல்ட் தெரிஞ்சவங்க செய்வாங்க. இப்படிப்பட்ட வேலையில நீங்க செய்யக்கூட ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ணி ஸ்மார்ட்டா வந்து வேர்க்க முடிக்கிறது. ஓகே, எங்களுக்கு ஒரு சேர் சொல்லுங்க. சாஃப்ட்வேர்ஸை வந்து அதாவது நம்ம கிரியேட் பண்ற ஆப் வந்து கலர்ஸ் அதிகம் தான் இல்லைன்னு அந்த கலரை விட அதை எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுதான் யார் பார்ப்பான், உங்ககிட்ட வாங்குற ஒரு ஜூசர்ஸும் சரி, கஸ்டமர்ஸும் சரி, ஒரு கம்பெனியும் சரி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்ற கலர்ஸை நீங்க என்ன செய்யணும், ஆட் பண்ணி கொள்ளுங்க. பட் அவன் கலரையோ அதை இதையோ பார்க்க மாட்டான். எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது, எப்படி அது ஒரு ஃப்ரெண்டா ஒர்க் ஆகுது என்றதான் அவன் என்ன செய்வான் பார்ப்பான். ஒரு செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, வெப் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி செட் பண்ணிக்கீங்க, எந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு அது செட் ஆகும் என்றதான் பார்ப்போம். நீங்க அங்க பச்சை கலர் வச்சிருக்கீங்க, அங்க லோகோ வச்சிருக்கீங்க, அப்படிதான் பார்க்க மாட்டான்ட்டு எங்களுக்கு சொல்லி சோ இதான் ஐடி. சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு கதை கேட்கிற மாதிரி உங்களுக்கு, பட் இது கதை இல்லை, இதுதான் நேச்சர். சோ இந்த ஐடி கிட்ட யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா முக்கியமா என்ன தேவை, ஸ்கில் தேவை. அந்த ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கொள்ளுங்க. யாரும் சொல்லுவாங்க நீ அதை செய்யாத, நீ அப்படி செய்வாத, நீ இப்படி செய்யாத, ஐடிக்குள்ள வராது. சோ இப்படி சொல்றவங்க ஒரே கதை. எங்க டவுன் பாருங்க, நிறைய உடுப்பு கடை இருக்கு. அந்த உடுப்பு கடையில எந்த கடைக்கு நல்ல வியாபாரம் போகுதோ அந்த கடை மட்டும் தான் இருக்கணும். ஆனா அந்த கடைக்கு பக்கத்துல இன்னொரு கடையை உருவாக்குறாங்க. அவனுக்கு கொடுக்க தெரியும், அவங்க ஸ்கில்ல அவன் என்ன செய்யலாம் வளர்த்து கொடுக்கலாம். சோ இந்த ஸ்கில் 1000 ஐடி இன்ஜினியர்ஸ் வந்தாலும் இந்த ஸ்கில்ல நான் வளர்த்து கொடுக்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு போய் கொண்டே. சோ இதுதான் விஷயம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். சோ குழம்ப வேணாம், ஐடி ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. சோ ஐடி ஃபீல்ட்ல வந்து உங்களோட கெரியர் வந்து என்ன செய்யணும்னா வளர்த்து கொள்ளுங்க. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கண்டு ஐடி ஃபீல்டு தான் எல்லாமா என்று கேட்டீங்கன்னா இல்லை. சிலவங்களுக்கு ஐடி ஃபீல்டை விட மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட்ல நீங்க படிச்சுக்கணும். அடுத்தது வந்து சிலவங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டை விட நிறைய ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கலாம். சைக்காலஜில இருக்கலாம், அடுத்து நிறைய ஃபீல்ட்ல வந்து லோவில் இருக்கலாம். ஸோ நீங்க அந்த ஃபீல்டை நீங்க வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். ஸோ ஐடி ஃபீல்டு தான் ரெண்டு தான் இல்லை, உங்களுக்கு என்ன ஃபீல்ட் விருப்பமா இருக்கலாம் அந்த ஃபீல்ட்ல நீங்க வளர்ந்து போங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஐடி ஃபீல்டுல வந்து நீங்க யூஸ் பண்ற நீங்க பெரும்பாலானவங்க வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை வந்து விரும்ப மாட்டாங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் விரும்புவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் பெஸ்டான ஒரு சோர்ஸ். ஏன்னு சொன்னா நம்ம ஸ்ரீலங்கா டிகிரி வந்து பெரும்பாலான நாடுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிகிரி. ஸோ நம்ம ஸ்ரீலங்கா நாட்டுல வந்து ஸ்டடிஸும் சரி, அதாவது ரெண்டு ஸ்டடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸ்ரீலங்கால. வந்து டாக்டர்ஸுக்கு, இன்னொன்று வந்து இன்ஜினியர்ஸுக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டடிஸ்லயும் வந்து ஸ்ரீலங்கா வந்து பெஸ்டா இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து கவர்மெண்டால நீங்க டிகிரி எடுக்கிறது மிகவும் வந்து பெஸ்டா ஒரு ஆப்ஷனா வந்து நான் சொல்லுவேன். சிலவங்களுக்கு வந்து நீங்க ஏஎல் ரிசல்ட் எடுத்துட்டா
கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி கால் பண்ணி நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஐடி எடுத்து படிக்கலாம். சிலவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் நம்ம ஏஎல்ல வந்து கோட்டை விட்டு இருக்கணும்னு சொன்னால் என்ன நடக்கும்னா பிரைவேட்டா, அதாவது எப்படி சொல்றேன், அதாவது இலங்கை பல்கலைக்கழகம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பிரைவேட்டா வந்து படிப்பிப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் பிரைஸ்ல வந்து தான் என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் பீஸ் எடுப்பாங்க. ஓகே, ஆனா பட் உங்களுக்கு டிகிரி எப்படி வரும்னு சொன்னா கவர்மெண்டாலாம் பல்கலைக்கு நீங்க பிரைவேட்டால படிக்கிறாலே பிரைவேட் டிகிரி வரணும்னா உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினாலதான் அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி இருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா நீங்க ஒழுங்கா பாஸ் பண்ணி கேம்பஸ் அட்டெண்ட் பண்ணா ஃப்ரீயா படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம பாஸ் பண்ணாதபடியால ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டி என்ன செய்யணும் படிக்க வேண்டிய அவ்வளவுதான். நான் டிகிரி, அதாவது பாஸ் பண்ணி போனவனுக்கு ஒரே டிகிரி தான், காசு கட்டி படிக்கிறதும் ஒரே டிகிரி தான். ஆனா என்ன செய்யறா அந்த காசு தான் டிஃப்ரெண்டா. ஓகே, நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை வந்து நீங்க சோர்ஸ் பண்றது நான் மிகவும் ஒரு நல்ல ஒரு செய்முறைன்னு சொல்லுவேன். ஆனா அதுவும் பிரைவேட் யூனிவர்சிட்டி கூட நான் சொல்றேன், நல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டி பட் பிரைஸ் கூட. ஓகே, ஸோ நீங்க எதை யூஸ் பண்றதோ அதை யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கணும், அது உங்களோட சொய். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறது மிகவும் நல்ல ஒரு முடிவு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பயனான ஒரு வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.